குருக்ஷேத்திர போரின் முந்தைய நாள் கர்ணன் தனியாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவனை சந்திக்க வந்தார். கிருஷ்ணர், கர்ணா, நீ துரியோதனனுடன் இணைந்து பாண்டவர்களுடன் போர் செய்யப் போகிறாய். அது நீதியானதா? கர்ணன், என் நண்பனை நான் விட்டுவிட முடியாது கேசவா. என் வாழ்நாளின் ஒரு பகுதியாக துரியோதனன் இருந்தான். அவர் எனக்கு தர்மம் செய்யவில்லை என்றாலும் அவர் எனக்கு நன்றியுடையவன். கிருஷ்ணர், ஆனால் நீ பாண்டவர்களின் சகோதரன், குந்தி தேவியின் மகன், அர்ஜுனனின் அண்ணன். கர்ணன், அதனை இப்போது நான் எப்படி ஏற்க முடியும்? என் வாழ்க்கை முழுவதும் நான் சூரியன் புதைந்ததால் பிறந்தவனாகவே தெரிந்து வளர்ந்தேன். என் தாயும் என்னை விட்டுவிட்டாள். என் மரியாதை, என் அடையாளம், என் நட்பு, இவையெல்லாம் துரியோதனன் எனக்கு கொடுத்தவை. நான் என்னை மறந்துவிட முடியாது. கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, கர்ணா, நீ உண்மையில் ஒரு தனிப்பட்ட மனிதன். நீதியும் அறனும் உன் உள்ளத்தில் இருந்தாலும் நட்பிற்கு நீ உன் வாழ்வையே கொடுக்க தயங்கவில்லை. அந்த நாளின் பின்னர் போர் தொடங்கியது. கர்ணன் இறுதி வரை துரியோதனனுக்காக போராடி இறுதியில் தனது கடமைக்கே உயிர் தந்தான்.